கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வடக்கு சட்டமன்ற தொகுதி வடவள்ளி பகுதி திமுக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த 16/8/2024 அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட பகுதி பொது உறுப்பினர்கள் கூட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதி வடவள்ளி பகுதி கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் வடவள்ளி பகுதியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். வடவள்ளி பகுதி திமுக செயலாளர் வ.ம. சண்முகசுந்தரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கோவை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் எம்பி, பொருளாளர் எஸ்.எம்.பி. முருகன், கழக தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் ஆ. தமிழ்மறை, கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணை செயலாளர் விஷ்ணு பிரபு, தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆனந்த்குமார், பொதுக்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன், சங்கனூர் ஆனந்தகுமார், சரஸ்வதி புஷ்பராஜ், பாப்பநாயக்கன் புதூர் பகுதி செயலாளர் பரணி கே. பாக்யராஜ், கணபதி பகுதி செயலாளர் கோவை லோகு, மாநகராட்சி மேற்கு மண்டல தலைவர் தேவயானை தமிழ்வரை, அணிகளின் அமைப்பாளர்கள் தலைவர்கள் நெசவாளர் அணி அமைப்பாளர் வீமணி, இலக்கிய அணி ராஜ்குமார், வட்டக்கழக செயலாளர்கள் விஸ்வநாதன், வேலுச்சாமி, தெய்வம், மகாலட்சுமி, பாலகிருஷ்ணன், கதிரேசன், மாமன்ற உறுப்பினர் லட்சுமி, பகுதி நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், கழக அணிகளின் நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள், BLA பூத் கமிட்டி உறுப்பினர்கள், கழக செயல் வீரர்கள், கழக தொண்டர்கள், வடவள்ளி பகுதி கழக பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே எனும் பாவேந்தரின் வீர வரிகளுக்கு ஏற்ப மிகச் சிறப்பான முறையிலே 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே தலைவர் தளபதியினுடைய தலைமையிலே நடைபெறப் போகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் இந்த வடவள்ளி பகுதி கழகத்தில் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போட்டியிடுகின்ற மாற்றுக் கூடாரத்தில் இருக்கக்கூடியவர்களை களத்தில் வாகை சூடுகின்ற கழகத்தினுடைய எழுச்சி வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் கடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவருடைய தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவிற்கிணங்க இது போன்ற கூட்டங்களை நடத்தி, பொது உறுப்பினர்கள் கூட்டங்களை நடத்தி நம்முடைய கழகத்துடைய நிர்வாகிகளிடத்திலும் உறுப்பினர்களிடத்திலும் VLA2 உள்ளிட்ட களப்பணியாளர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் பல்வேறு கோரிக்கைகளை கேட்டு பெற்று அதை அரசிற்கு தெரிவித்து வருகின்ற 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றிகளை, குறிப்பாக சொல்லப்போனால் 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள்.